ஓகே சார். அண்ட் சாதாரண ஒரு ரீபோஸ்ட் விஷயம் மிகப்பெரிய கலவரத்தையே Twitterலயும், Instagramலயும் உருவாக்கிருச்சு. உதயநிதி அவர்கள் வந்து சாதாரணமா ஒரு விஷயத்த ரீபோஸ்ட் பண்ணாரா? இல்ல இது என்ன விஷயம்லாம் தெரியல. ஆனா அத வச்சு ரொம்ப ட்ரோல் செய்யப்பட்டார். இந்த ஒரு விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? அப்படித்தானங்க இந்த சமூகமே இருக்கு. உண்மை அதாவது எல்லாருமே நீதிபதி ஆயிடுறான். எதுக்கணிக்கிற எல்லாருமே குற்றவாளி ஆயிடுறான். நான் யாருங்கிறத முதல்ல இவன் பார்க்கணும்ல. ஊரில் இருக்கிற அழுக்கு மொத்தமும் இவங்குள்ள இருக்கும். ஆனால் இன்னொருத்தரை தப்பு தப்பாக திட்டுறது, தப்பு தப்பாக சொல்கிறது, ஏதாவது உனக்கு பிடிக்கலையா கடந்து போயிரு, அவ்வளோதான். அதை விட்டுட்டு அவர் இப்படி அவருடைய பேசிக்கே இப்படி தான்லாம் பெரிய அனலைஸ் மைக்ரோஸ்கோப் உள்ள வச்சு திணிக்கிறாங்க உதயநிதியை கொண்டு போய். என்ன அவசியம் இருக்குங்கிற ஏதாவது ஒரு தவறான ஒரு விஷயம் அங்கே நடந்துருச்சா? ஏதாவது அவங்கள்ட்ட ஒரு ஆபாசமாக ஏதாவது ஒரு கருத்தை போட்டு அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ஒன்றுமே இல்லையே. ஃபோட்டோ பார்க்குறாரு, ஷேர் பண்ணிடுறாரு, அவ்வளோதான். என்ன பிரச்சனை உங்களுக்கு அதில்? அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த சமூகத்தை நினச்சா எல்லாருமே கையில் ஒரு தடியை தூக்கிட்டு தான் வர்றான். பொழந்துடுறது யாராக இருந்தாலும் அப்படின்னு தான் வரேன்.